Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நீ ஒத்த ஆளா இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வந்திருக்க பாரு. சார் பாவம் சார், நம்ம நெய்ய அவங்களுக்கு கொடுக்கலாம் சார். கொஞ்ச நேரத்துல அவங்க எப்படி சார் வாங்குவாங்க? ஓ, நீ அப்படி சொல்றியா? கெட்டது செஞ்சவங்களுக்கு அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யணும்னு வள்ளுவர் சொன்னாரு. அந்த பாலிசி உன்னோடது. சரி, அப்படியே பண்ணிடுவோம். இந்த உன் மாமியார் நெய்ய வாங்கி ஊத்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தை, அவங்க நெய் நிறைய ஊத்தி பொங்கல் செஞ்சிருக்காங்க. நல்ல மனமா இருக்கு இல்லையா? நாம மட்டும் நெய் ஊத்தாம பொங்கலை இறக்கணும்னா பொங்கல் ஊத்திக்கோத்த, அப்புறம் அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அத்தை, ஆபத்துக்கு எதுவுமே பாவம் கிடையாது, வாங்கிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி போ. இந்தாங்க அத்தை. நான் ஊத்த மாட்டேன், நீயே ஊத்திக்கோ. அதெல்லாம் நான் தொட மாட்டேன். பிரதாப், அம்மா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சுப்பா. பொங்கலை சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே அணு கையால வைராட்டியே அம்மனுக்கு சாத்தி வாங்க போலாம். நன்றே வருகிறோம் தீதே விடுகிறோம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே. சாமி சாமி, அந்த பக்கம் இருக்கே அதுதான் இந்த குடும்பத்தோட பொங்க பானை. முதல்ல நீங்க பெரிய வீட்டு பொங்க பானையே சாமிக்கு படைங்க. சரி. என்னாச்சுங்க சாமி? சாமிக்கு படையில வைங்க. இல்லம்மா, உங்க பொங்கலை பார்த்தேன், கருப்பு பொங்கலா இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க? இந்தாங்கம்மா, நீங்களும் பாருங்கம்மா. என்ன இது? அங்க பார்த்தமே நல்லதானே இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு, எப்படின்னு தெரியல. மருமகளே, என்னம்மா பண்ண? நம்ம பொங்கல் எப்படி கருப்பாச்சு? அதான் எனக்கு தெரியல அத்தை, ஒண்ணுமே புரியல. யசோதா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி கருப்பாச்சு? ஐயோ அம்மா, நல்லாதான் இருந்தது, எப்படி கருப்பாச்சுன்னு தெரியலையே. செய்யும் போது நல்லா இருந்தது, எப்படி மாறி இருக்கும்? அம்மா, ஏதோ தெய்வ குத்தம் ஆயிருக்குமா. இந்த பொங்கலை அம்மனுக்கு படைக்க கூடாது. இத போய் படைச்சா அது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். குலசாமிக்கு பொங்கல் வைக்கும் போது மனசுல சாமிய நினைச்சுக்கிட்டு பொங்கல் வைக்கணும். மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டா இப்படிதான் நடக்கும். பாருங்க, அவங்க மனசு மாதிரியே பொங்கலும் கருப்பாயிடுச்சு. என் பொண்டாட்டிய பாருங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு பொங்கல் வச்சா. அவ மனசு மாதிரியே பொங்கலும் நல்லா இருக்கு. சாமி, அந்த பொங்கலை வச்சு படையல் போடுங்க. சாமியும் ஏத்துக்கும், எங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அம்மா, நீங்க வச்ச பொங்கலை தான் படைக்க முடியல. உங்க தாம்பூலத்துல இருக்கிற தேங்காயாவது எடுத்து அம்மனுக்கு அர்ச்சனை பண்றேன்.
ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.